Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் டீம்ஸ் இன் ஹைக்யூ அகைன்ஸ்ட் கராசுனோ டீமுக்கு அகைன்ஸ்டா விளையாண்டதுல எந்த டீம் ரொம்பவே பெஸ்டான டீம் அப்படின்றத ஒரு டாப் 5 லிஸ்டா போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு லிஸ்ட்டை நான் ஜஸ்ட் என்னோட ஃபேவரட்டுக்கு ஏத்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ இதுல கண்டிப்பா உங்களுக்கு வேற சேஞ்சஸ் இருக்கலாம். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஆர்டரையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 5ல இருக்கிற டீம் வந்துட்டு ஆபர்ஜோசாய். மியாகி ப்ரீஃபெக்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டீம்ல கண்டிப்பா ஆபர்ஜோசாய் எப்பவுமே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சாலிடான ஒரு டீம். முக்கியமா ஒய்காவா இருக்கிறவரை அந்த டீமை யாராலையும் அசைக்க கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு டீம். பட் இவங்களோட டீம் ஒர்க்கை உடைக்கிற மாதிரி ஒரு டீமும் இருந்தது மியாகி ப்ரீஃபெக்ட்ஸ்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிரட்டோரிசாவா. சோ அதனாலதான் சிரட்டோரிசாவை விட மியாகி ப்ரீஃபெக்ட்ஸ்ல ஆபர்ஜோசாய் கொஞ்சம் கீழேயே இருக்குது. சோ அதனாலதான் நானுமே 5வது இடத்துல போட்டிருக்கிறேன். ஆபர்ஜோசாய் டீமா பாக்குறப்ப உண்மையிலே செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான். இதுவரை கராசுனோ டீம் லேண்ட் ஆப்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன். சிரட்டோரிசாவா, இனாரசாகி, நெக்கமோ இவங்க எல்லாரும் கூட ஃபர்ஸ்ட் டைமே வின் பண்ணிடுவாங்க. ஆனா ஆபர்ஜோசாய் கூட ஃபர்ஸ்ட் டைமே அவங்களால டைரக்டா வின் பண்ண முடியாது, செகண்ட் டைம் தான் வின் பண்ணிருப்பாங்க. அதை மேபி ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு ஆபர்ஜோசாய் பவர்ஃபுல்லான டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல மேல கொண்டு போகலாம். பட் அப்ப இருந்த கராசுனோ வேற, நேஷனல்ஸ்ல இருந்த கராசுனோ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கராசுனோ டீம் சீசன் 1-2ல இருந்திருக்கும், 3 and 4ல இருந்திருக்கும். கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இப்போ கரண்டா நேஷனல்ஸ்ல இருக்கிற கராசுனோ டீம் ஆபர்ஜோசாய் எதிர்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா முடிச்சு விட்டுருவாங்க. சோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் ஆபர்ஜோசாய நம்பர் 5ல போட்டிருக்கிறேன். மத்தபடி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீம், அதை தாண்டி என்னோட ஃபேவரட்டான செட் இருக்கக்கூடிய ஒரு டீம். அதனால எனக்கு ஆபர்ஜோசாய் ரொம்பவே பிடிக்கும். அடுத்து நம்பர் 4ல இருக்கிறது இப்ப கடைசியா வந்த டம்ஸ்டர் பேட்டில். சோ யார் ஆப்போனன்ட்ஸ்? நம்ம நெக்கோமா என்னோட கண்ணுக்கு ஆபர்ஜோசாயை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீமா தான் தெரிஞ்சது. எக்ஸாக்ட்லி நீங்க ஆபர்ஜோசாயை நெக்கோமா கூட ஈஸியாவே கம்பேர் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டு டீமுமே டீம் ஒர்க்ல பக்காவா இருக்கக்கூடிய ஒரு டீம். ரெண்டுலயுமே செட் தான் பிரெயினாவே வேலை செய்யக்கூடிய ஒரு டீம். அப்படி இருக்கிறப்ப ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஆபர்ஜோசாயில இதை தாண்டி மத்தபடி ஸ்பைக்கர்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. பட் நெக்கோமால அவங்களுமே வேற லெவல்ல இருப்பாங்க. லைக் கூரோ, யாமமோட்டோ, லிவ் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் ஈனோவாக்கெல்லாம் பிளாக் இருந்தா சத்தியமா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இப்படி நெக்கோமால இன்னுமே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்றாங்க. அதனால கண்டிப்பா ஆபர்ஜோசாயை விட நெக்கோமா எந்த விதத்திலும் குறைஞ்ச டீமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நடந்த ரியல் மேட்ச்லயே நெக்கோமாவை கராசுனோ டிஃபீட் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டிருப்பாங்க, நீங்களே பாத்திருப்பீங்க. அதுல எதுலயுமே நம்ம கராசுனோ வின் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சீசன் 1-2ல இருந்த கராசுனோ வேற, நேஷனல்ஸ்ல விளையாண்ட கராசுனோ வேற. சோ ஈஸியாவே சொல்ல முடியாது. நெக்கோமாவை கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப வேர்வை சிந்தி தான் விளையாண்டிருப்பாங்க. ரெண்டு டீமும் அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிற அளவுக்கு செம்ம காம்படிஷனா போயிருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நெக்கோமாவை டிஃபீட் பண்ணிருக்கும் கராசுனோ. சோ என்னோட லிஸ்ட்ல நெக்கோமா டாப் 4 பவர்ஃபுல் டீமா இருக்குது. அதை தொடர்ந்து நம்பர் 3ல இருக்கிறது வந்துட்டு சிரட்டோரிசாவா. ஆக்சுவலி எனக்கு சிரட்டோரிசாவாவை தேர்ட்ல வைக்கிறதா இல்ல நெக்கோமாவை தேர்ட்ல வைக்கிறதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனா தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபைனலி சிரட்டோரிசாவா கொண்டு வந்தேன். இது கென்மா கூட சீசன் 4 அந்த 25th எபிசோட்ல சொல்லியிருப்பான். நம்ம கூட வந்து கத்திக்கிட்டு போனா கராசுனோ டீம் எல்லாம் பாராட்டுறத பார்த்துட்டு அந்நியாரம் சொல்லுவான், பின்ன என்னடா நீ இந்த மியா ட்வின்ஸ் இருக்கிற டீம், யுஷுவாக்கா இருக்கிற டீம்ல டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறியா, இல்ல நம்ம டிஃபீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு கூற கிட்ட எந்த ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது. அதுல இருந்து அது ஒரு தெரியுது நமக்கு தெளிவாவே. ஆனா கென்மா அந்த இடத்துல டிஃபீட் பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருப்பான், முடியாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. அப்படி பாக்குறப்ப இந்த ரெண்டு டீமுக்குள்ள ஒரு மேட்ச் வச்சு பார்த்தாதான் தெரியும் இந்த டீம் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. பட் நான் எதுக்காக சிரட்டோரிசாவை மேல வச்சேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நெக்கோமா, ஆபர்ஜோசாய் ரெண்டுமே சிமிலர்லி சேமான ஒரு டீம் தான். அப்ப இருக்கப்ப ஆபர்ஜோசாயவே சிரட்டோரிசாவா பந்தாடி இருக்கிறாங்க. அப்படி பாக்குறப்ப அதே மாதிரி இங்கேயும் நடக்கலாம். ஏன்னா நெக்கோமா கம்ப்ளீட்டா டீம் ஒர்க்கை நம்பி இருக்கக்கூடிய ஒரு டீம். ஆனா நம்ம சிரட்டோரிசாவா ஒன் மேன் ஆர்மி. சிரட்டோரிசாவோட பலமே அதுதான், டீம் ஒர்க்கை பிரேக் பண்றதுல அதுல அவங்க சக்கரவர்த்திடா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். சோ நெக்கோமாவோட அந்த ஒரு டீம் ஒர்க்கை கண்டிப்பா யுஷுவாக்கா நினைச்சா பிரேக் பண்ண முடியும். அதனாலதான் நான் யுஷுவாக்கா இருக்கிற டீம் சிரட்டோரிசாவை மேல கொண்டு வந்திருக்கேன். ஒண்ணு நீங்க எல்லாருமே நினைக்கலாம் நெக்கோமா வந்துட்டு ஆபர்ஜோசாயை விட டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கான டீம் ப்ரோ, சோ சிரட்டோரிசாவால என்னதான் யுஷுவாக்கா அடிச்சாலும் கண்டிப்பா ரிசீவ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. பட் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம நிஷிடாயாவே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரொம்பவே திணறிக்கிட்டு தான் இருப்பான் யுஷுவாக்கா கிட்ட. லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னாலே அது கண்டிப்பா ஒரு பெரிய தொந்தரவு தான். அங்க ஒண்ணு யுஷுவாக்கா மட்டுமே கிடையாது, சட்டோரி இருக்கிறான் பிளாக்கர். அதை தாண்டி அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் அவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்புறம் அவங்களோட செட்டுமே ஓரளவு டீசென்டான செட்டர் தான். சோ எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல டீமா தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது என்னோட ஒப்பீனியன். ஒருவேளை இந்த ரெண்டு டீமுக்குள்ள மேட்ச் நடந்தாதான் எது உண்மையிலே பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம ஜஸ்ட் அசியூம் வேணா பண்ண முடியும். சோ அதனாலதான் நான் வந்துட்டு தேர்ட்ல சிரட்டோரிசாவை வச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து செகண்ட் டீமா இருக்கிறது இனாரசாகி. இங்கேயுமே செகண்டா தான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நேஷனல்ஸ்லயுமே அவங்க செகண்டா தான் வந்திருப்பாங்க இல்லையா. நேஷனல் லெவல்ல செகண்ட் டீமா கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு செம்ம பவர்ஃபுல்லான டீம் தான் இது. இதையே கராசுனோ வேற லெவல்ல டிஃபீட் பண்ணாங்க. நான் இதுக்கு கீழே சொன்ன 3 டீமை விட இது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆபர்ஜோசாயோட கம்பேர் பண்ணா கண்டிப்பா கேரண்டியா சொல்லிட்டு போயிடலாம் இனாரசாகி தான். அண்ட் நெக்கோமா கூட கம்பேர் பண்ணா அது கொஞ்சம் ஹெவியான காம்படிஷனா தான் போகும். பட் கண்டிப்பா இனாரசாகி வின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் சிரட்டோரிசாவா கூடயும். நீங்க அங்க யுஷுவாக்கா ஈக்குவலா யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஏஸ் இருக்கிறான் ஆரன் ஓஜிரோ. அப்புறம் சட்டோரிக்கு பதிலா பிளாக்கர் யாரா இருக்கான்னு
கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாரு சூனா இருக்கிறான். சோ எக்ஸாக்ட்லி இவங்க ரெண்டு பேரு அவங்க ரெண்டு பேரோட காப்பி அப்படின்னு கூட நீங்க சொல்லிடலாம். அவங்களோட கேம் பிளே அப்படியே இவங்க ரெண்டு பேர்ட்டே இருக்கும். என்ன ஆரன் ஓஜிரோ ரைட் ஹேண்ட், யூஷுவாக்கா லெஃப்ட் ஹேண்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் லெவலான பிளேயர்ஸ் தான். இதை நம்ம கோச் யூகாயுமே சொல்லியிருப்பாரு. இதை தாண்டி அவங்களோட தூணையே இன்னும் நம்ம சொல்லல, மியா ட்வின்ஸ். இவங்க ரெண்டு பேர் இருக்கிறப்ப அந்த டீமை எவனாலேயாவது அசைக்க முடியுமா? சிரிட்டோரிசாவா லைக் ஒரு நார்மலான செட்டர் தான் அந்த பையன். ஆனா இந்த பக்கம் இருக்கிறது நேஷனல் லெவல்ல, ஐ மீன் ஜப்பான்லேயே நம்பர் 1 செட்டரா இருக்கக்கூடிய மியா அட்சுமோ. கண்டிப்பா அதனால இனாரசாகி சிரிட்டோரிசாவாவை டிஃபீட் பண்ணிருன்றது என்னோட ஒரு தாட். இனாரசாகி சிரிட்டோரிசாவாவை ரொம்பவே சிம்பிளா டிஃபீட் பண்ணிடும். ஆனா நெக்கமோ கூட கண்டிப்பா கஷ்டப்படும், அதுக்கும் நான் கேரண்டி. ஏன்னா நெக்கமோவுமே சிமிலர் டு கராசுனோ தான். ரெண்டு டீமே டீம் ஒர்க் நம்பி இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட இந்த ஆபஜோசாய், நெக்கமோ, கராசுனோ மூணுமே பயங்கரமா டீம் ஒர்க் நம்பி இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அப்படி இருக்கிறப்ப கராசுனோவால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நெக்கமோவாலையும் முடியும் அப்படின்றத என்னோட ஒரு தாட். பட் அதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் நான் இதுல கீழே வச்சிருக்கிறேன். அவங்களோட அட்டாக்கர்ஸும் சூப்பர், இவங்களோட அட்டாக்கர்ஸும் சூப்பர். ரிசீவிங்ல இந்த இனாரசாகி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். பட் அதையும் அவங்க அழகா ஓவர் கம் பண்ணிடுவாங்க. சோ இனாரசாகி நெக்கமோ ரெண்டுமே ஈக்குவல் தான். எந்த விஷயத்துல டிஃபர் ஆகும் அப்படின்னா செட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துல அந்த பக்கம் கென்மா, இந்த பக்கம் மியா அட்சுமோ. நீங்க ஒத்துக்கலனாலும் கண்டிப்பா மியா அட்சுமோ தான் கென்மாவோட ஒரு பெஸ்டான செட்டர். இதை கென்மாவே நம்ம மியா அட்சுமோட செட்டிங்க பார்த்துட்டு சொல்லியிருப்போம் ஒரு சீன்ல. சோ கண்டிப்பா மியா ட்வின்ஸ் இருக்கிறப்ப நெக்கமோவால ஜெயிக்கிறது கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம மியா ட்வின்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட கேப்டன் கீட்டாவுமே நம்ம சொல்ல மறந்துடக்கூடாது. அவனுமே உள்ள இருந்தா அப்படின்னா இனாரசாகிக்கு அது இன்னுமே ஒரு பூஸ்ட் அப் கொடுக்குற ஒண்ணுதான். சோ இனாரசாகி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டீம். அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன தெரியுமா? டீம் ஒர்க் கூட விளையாட மாட்டாங்க. சும்மா அதுல இருக்க எல்லா பிளேயர்ஸும் பவர்ஃபுல். இன்னும் சொல்ல போனா அந்த டீம்ல நேஷனல் லெவல்ல நம்பர் 1ல வரக்கூடிய ஒரு டீம். அந்த லெவல் கெபாசிட்டி இருக்குது. எல்லாம் தனித்தனியா பார்த்தா பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் தான். ஆனா ஒன்னா சேர்ந்து விளையாடுறப்ப இவங்களுக்குள்ள அந்த டீம் ஒர்க்ன்றது சுத்தமா இருக்காது. அதனாலதான் இவங்க இன்னுமே ஜப்பான்ல டாப் 2 டீமா இருக்காங்க. இல்லனா இவங்க எல்லாம் எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஒரு டீம். எனிவேஸ் ஃபைனலி நம்பர் 1ல இருக்கிற டீம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். the one and only ஃபுகுரோடானி. இதுவரை கராசுனோ ஃபுகுரோடானியை டிஃபீட் பண்ணதே கிடையாது. இந்த லிஸ்ட்ல சொன்ன மீதி 4 டீமையுமே டிஃபீட் பண்ணிருக்காங்க கராசுனோ. ஆனா இப்ப வர ஃபுகுரோடானியை டிஃபீட் பண்ணதே கிடையாது. பட் இப்ப நேஷனல்ஸ்ல இருக்க கராசுனோக்கு ஃபுகுரோடானி கூட மேட்ச் நடந்தா அது கண்டிப்பா ஒரு ஹெவி காம்படிஷனா தான் போகும். ஆனா நீங்க அதை மட்டும் பார்க்க கூடாது. நேஷனல்ஸ்ல இருக்கிற போகுட்டோட ஃபார்ம் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு இதுல புரியாது, மாங்கால புரியும். எப்பயுமே இல்லாத அளவுக்கு போகுட்டோ அதிக ஃபார்ம்ல இருந்தது இந்த ஒரு நேஷனல் மேட்ச்ல தான். சோ சத்தியமா அவனை எவனாலையும் தொடவே முடியாது. அங்க என்னென்னலாம் சம்பவம் மாங்கால நடந்ததுன்றதை அடுத்து நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம டம்ஸ்டர் பேட்டில் முடிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமே அதான் டைரக்டா ஒரு ஃபுகுரோடானியோட மேட்ச் தான் நடக்க போகுது. போகுட்டோ வந்துட்டு நேஷனல் லெவல் டாப் 5 ஏஸ்ல ஒருத்தனா, அதே மாதிரி கீரியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் டாப் 3 ஏஸ்ல ஒருத்தன். சோ இது டாப் 3 ஏஸ்ல ஒருத்தனுக்கும் டாப் 5 அதுல இருக்கிற ஒருத்தனுக்கும் ஒரு பேட்டில். ஆனா போகுட்டோ செம்ம ஃபார்ம்ல இருக்கிறான். சோ இப்ப கராசுனோ டீம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா ஃபுகுரோடானி இப்பயும் விடவே மாட்டாங்க. அதே மாதிரி ஃபுகுரோடானி ஒன்னும் போகுட்டோவை மட்டுமே நம்பி கிடையாது. போகுட்டோ இல்லனா கூட அவங்க டீம் வேற லெவல்ல விளையாடும். இது நம்ம சீசன் 2 அந்த கராசுனோட பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டுருப்பாங்களே அங்க கூட பார்க்கலாம். அப்புறம் அந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே கூட நீங்க பார்க்கலாம். ஏஸே இல்லாம ஒரு டீம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னா அது என்ன கேட்டா ஃபுகுரோடானி தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பயங்கர சாலிடான டீம். இப்ப வர நம்ம ஹைக்யூல காட்டினதுலே நம்பர் 1 பவர்ஃபுல் டீம்னா என்ன கேட்டா அது ஃபுகுரோடானி தான். எங்க ப்ரோ இட்டாச்சியமா வரலன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கண்ணிலே இன்னும் காட்டல. இனிமேதான் மாங்கால இட்டாச்சியமா ஸ்கூலே வரும். இட்டாச்சியமா வந்துச்சு அப்படின்னா ஃபுகுரோடானி உங்க கண்ணுக்கு ஒரு தூசி மாதிரி தான் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அதை நம்ம மாங்கால பார்ப்போம். சோ இப்ப வர கராசுனோ டீம் யார் யார் கூட எல்லாம் மோதி இருக்காங்களோ அவங்கள யாரு டாப் 5 அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் கராசுனோ டீம் இதுக்கப்புறம் ஒரு டீம் கூட மோத போது காமமோடாய். அந்த டீம்லாம் எடுத்தேன் அப்படின்னா அதுவும் இன்னும் மேல வரலாம். காமமோடாய் கூட கராசுனோக்கு என்ன ஆச்சுன்றதையும் மாங்கால டீடைலா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமே இந்த இட்டாச்சியமாவும் செம பவர்ஃபுல்லான டீம். அப்புறம் கீரியோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னேன் தெரியுமா, டாப் 3 இயர்ஸ்ல ஒருத்தன், அவன் இருக்கிற டீமும் செம பவர்ஃபுல்லான ஒரு டீம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டீம்ஸ் நீங்க மாங்கால தான் பார்க்க போறீங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதான் வரும். சோ இதுதான் வந்துட்டு என்னோட டாப் 5 பவர்ஃபுல்லான டீம் ஹைக்யூவை பொறுத்தவரை. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். சோ உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் நம்மளோட லிஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.